பேர் ஸ்ரீராம். நான் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக ஒரு ட்ரேடிங் ஃபார்மில் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய அறிவு ஆர் புக்கிஷ் நாலேஜ், ஒரு தியானங்கள் பற்றி, யோகங்கள் பற்றி, ஒரு தந்திர உபாசனா பற்றி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஐ வாஸ் ஆல்வேஸ் மிஸ்ஸிங் சம்திங். அண்ட் அட் சம் பாயிண்ட் இன் டைம் லைக் என்னுடைய அடல்ட் லைஃப்பில் வந்து கொஞ்சம் திங்ஸ் ஆர் கெட்டிங் பிஸி அப்படின்னா இதாக ஒரு எல்லாமே ஈவன் வென் ஐ ஹாவ் எவ்ரி திங் த டைம் வாஸ் மிஸ்ஸிங். அந்த டைமுக்கு பதிலாக என்னுடைய அவேர்னஸ் வாஸ் மிஸ்ஸிங். ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ many things that I want to do, but instead of every time at the end of the day வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ விரக்தியும் மட்டும்தான் வந்தது. அந்த உடல் களைப்பும் மனசோர்வும் எப்போவுமே இருக்கிறதுனால வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அனுபவமே இல்லாத வந்து ஏதோ ஒரு மிஷினில் சுற்றுற மாதிரியே ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ தான் வந்து முழுமை அறிவு வகுப்புகள் மூலமாக, யூனிஃபைட் விஸ்டம் மூலமாக வந்து தில்லை செந்தில் பிரபுவுடைய ஆரம்ப நிலை உளக்குவிப்பு பயிற்சி வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் மூலமாக தெரிஞ்சுது. ஸோ இது கண்டிப்பாக எனக்கு வேணும்னு தோணித்து. அதனால இங்கே வந்து மார்ச் 2024 அப்போ முதல் கட்ட வகுப்பு அட்டன் பண்ணினேன். சில எளிய யோகாசன பயிற்சிகள், அதுக்கப்புறம் பிராணாயாமா, அதை விட இம்பார்ட்டண்ட்டாக வந்து எப்படி வேலை செய்யணும், வேலைன்னா ஆக்சுவலாக என்ன, நம்ம உள்ளத்தை எப்படி குவிக்கணும், ஒன் திங் அட் அ டைம்ன்ற மாதிரி ப்ராக்டிக்கல் டூல்ஸுமே நிறைய இருந்தது. இதை டூல்ஸ் நான் 100% நான் அப்ளையே பண்ணலை அப்படின்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறதுலே ரொம்ப சின்ன காலகட்டத்திலே வந்து ரொம்ப நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. முதல் சேஞ்சஸ் என்னதுன்னா ஐ ஆல்வேஸ் ஹேட் எனர்ஜி டு டூ எனி திங் மோர். அண்ட் வந்து இந்த நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு கம்பல்ஷனோ ஒரு பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயமோ இல்லாத தன்னளவில் இயல்பாக செயல்கள் தன்னால் நடந்தது. ஸோ இந்த சந்தோஷம் வந்து என்னுடைய வேலையிலையும் சரி, என்னுடைய பர்சனல் ஹெல்த்லேயும் சரி, குடும்ப அளவுலேயும் சரி ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுத்தது. ஸோ அதனால் இன்னுமே கூட இது வந்து நிறைய பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் வந்தது. அதுதான் மாதம் கிட்டத்தட்ட மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சத் சங்கம் ஆன்லைனில் நடத்துகிறார் குரு. அதுலேயும் கலந்துட்டேன். இப்போ மற்ற சாதகர்களை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பகிர்ந்துக்கும் போது இன்னுமே கூட கொஞ்சம் உத்வேகமாக இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுது. I wanted to delve into this little bit more. என்னுடைய ப்ராக்டிஸஸையுமே நான் இன்னுமே கூட கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தினால இந்த அட்வான்ஸ் லெவல் மெடிடேஷனுக்கு வந்தேன். இந்த 3 நாள் வந்து டைம் போனதே தெரியல. பட் ஆனால் ரொம்ப உற்சாகமாக எனர்ஜியாக இருக்குது. வேறு எதுவும் காஃபி டீ எல்லாம் குடித்து அந்த ஒரு ஹை எனர்ஜியாக இல்லாத தன்னளவில் ஒரு முழுமை கூடின ஒரு அமைதியாக ஒரு ஆழ்கடலுக்கு இருக்கிற அமைதின்னு ஒரு சும்மா உருவகமாக வேணால் சொல்லலாம். அந்த ஒரு அமைதி கூடி சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கேருந்து எடுத்துன்னு போகணுன்னு பார்க்குறேன். நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ்னால் முதல்ல வந்து தில்லை செந்தில் பிரபு சாருக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணி அண்ட் ஹீ இஸ் ஸ்ப்ரெடிங் வாட் ஹீ இஸ் கம் ஃபார்வர்ட் வித். ஸோ அவர் இல்லைனா இந்த மாதிரியான ஒரு கன்சைஸான ஒரு ப்ரோக்ராமில் இவ்வளோ ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். ப்ளஸ் எப்போவுமே ஒரு டவுட் இருந்தாலும் ஹீ இஸ் ஆல்வேஸ் ரீச்சபிள். அந்த டவுட் கேட்டு நான் கேள்விக்கு அவர் ஆன்சர் சொல்லணும்னா நான் கண்டிப்பாக இந்த ப்ராக்ரஸும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் தேங்க்ஸ் டு தில்லை செந்தில் பிரபு. அப்புறம் இந்த எழுத்தாளர் ஜெயமோகன் மூலமாக தான் அவருடைய நடத்துகிற இந்த தியான முகாம்களே தெரிய வந்தது. ஸோ எழுத்தாளர் ஜெயமோகனுக்கும் யூனிஃபைட் விஸ்டம்க்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ.